அதிகமாக சால்ட் போடக்கூடாதுங்க. சாரில் போல அப்படியே தூவி விட்டு இதுமாரி பின்ன 2 இட்டு குளிக்க விட்டு அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். தான் பேசணும் இந்த வாட்டி கம்மி தான். இது பொருட்டு இதுமாரி 2 மாதம் பேசணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே எல்லோரும் வந்து கும்பலாக வந்து ஃபேமிலியோட கிளம்பிருக்கோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முந்திரி தோப்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பழம் வந்து சீசன் வந்து வந்துருச்சு. அதனால் முந்திரி பழம் சீசன் வந்து இல்லை, சீசன் வந்து முடிவு போயிடும் போல. சித்திரை மாதத்தோட முந்திரி பழம் சீசன் முடிஞ்சிடும். வாங்க நம்ம ஒரு ஐட்டம் போய் பார்த்துட்டு பேசி சாப்பிட்டு வரலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்து ரோட் சைடில் விற்கிற முந்திரி பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம அங்கே முந்திரி பழம் இருக்கிற இடத்துல தேடி போய் சாப்பிட்டா அது வந்து சூப்பரான ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியே போய் பண்ணலாம். வாங்க. இப்போ எங்கள் வந்து அந்த கூழ் குடித்து நிறுத்த மாட்டீங்க. நம்மளால தான் சேஞ்சு குடித்து பால் மாறுறோம். டெய்லி எடுத்து வாங்கி கொடுக்கணுங்களா ஜாலியாக. நான் வந்து குடிச்சுனே இருந்துட்டேன். அப்பா அவங்க சொம்பு வாங்கினாங்க, நாங்கள் ஒரு சொம்பு வாங்கினோம். அப்பா தான்ப்பா அழகாக பட்டெல்லாம் போட்டுனுங்கிறாரு. அது சூப்பர் சைடிஸ்லாம். நான் வந்து பொட்டுக்கால் சைடு பேர் வந்துட்டேன். பொட்டுக்கால் அப்போ வந்து ஊருக்கு சரி சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ, நான் வந்து முந்திரி தோப்புக்கே வந்துட்டோம். முந்திரி தோப்பு வந்து காடு கிடையாது, ஆறு. நம்ம வந்து வருஷாந்திரம் பார்க்குற இடம் தானே. இதோட 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா அந்த இடத்த பார்க்குறோம் நம்ம. என் கையில் வந்து மஞ்சள் கலர் முந்திரி பேச்சு வச்சுக்கிறோம். அப்படியே கொட்டையை பாருங்க, நல்லா இருக்குதா? அப்பா பாரு ரெட் கலர், அவருக்கு பிடிச்சி பேச்சு வச்சிருக்கோம். அதே கொட்டை தான் வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க கொட்டையோட பேசுறாங்க. சூப்பராக இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பழம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசியில் உள்ள இருக்குது நிறைய. உள்ள மாத்திரம் நிறைய காய் இருக்குது. வாங்க நம்ம இன்னும் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான தீப்பறிச்சு போய் நம்ம சாப்பிட்டோமா, அது இருந்தால் நம்ம சொந்தக்காரருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். சரி இருக்கு பாருங்க. ஒரு கவரை தந்தேன், கேரி பேக் தந்துக்கிறேன். அதுக்கு திட்டமாக பேசி போகலாம். சரிம்மா வாங்க. நீங்கள் வந்து மோடி ஏற்றிங்க, நம்ம ஆற்றுல நிற்கிற போகிறோம். ஆனால் ஆற்றுலாம் மழை பெஞ்சு நல்லா கூலிங்காக இருக்குது. மோடி ஏறி வரோம். சூப்பராக பாருங்க. ஆறு ஏன் சூப்பராகலாம் போவோம், சூப்பராக தான் இருக்கும். சரி வாங்க ஏறுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒன்றும் பழம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் போல், எல்லாமே வந்து பிஞ்சாக தான் இருக்குது, தெரியுதா? நாங்கள் வந்து நிறைய ஒரு முந்திரி காய் தான் வந்து நிறைய இருக்குது. பூ பூரா அழகாக சுருங்கி போச்சு. அடிக்கிற வெயிலில் ஆடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்து கொட்டையெல்லாம் திரிக்கணும், கும்பலாக கொட்டி வச்சுட்டாங்க. அந்த அங்கே ஒரு இடம் பார்த்தா, இது 2வது இடம் பார்க்குறோம். நிறைய இடத்த கிடக்குது. இந்த வருஷம் அவ்வளோ காய் எவ்வளோ இல்லை பழகுது. மழை இல்லாதனால காய பூ பூரா வந்து சுருங்கிட்டு இருக்குது. நல்லா வெயில் தாங்காத நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து முந்திரி பழம் தோப்பு எதுக்கு வந்து ஏலத்துக்கு எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முந்திரி கொட்டைக்காக தான் வந்து முக்கியமாக வந்து ஏலமே வந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பழம் தோப்பில் வந்து ஆளாளுக்கு ஒரு மூலில் போய் முந்திரி பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்களே. இப்போ வந்து அதிகமாக வந்து முந்திரி பழமே வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக தான் முந்திரி காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் வந்து இருக்குது. ஒன்றும் வந்து சீசன் வந்து ஒன்றும் வரல போல், கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்தில் 4 5 அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போன டைமில் வந்து பார்த்து வந்து நிறைய வந்து காய் இருந்தது. இப்போ வந்து அதிகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து பழத்தெல்லாம் வந்து தேடி எடுத்து கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற அந்த பழத்தை வந்து போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து முந்திரி பழம் தோப்பு எதுக்கு வந்து ஏலம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டைக்காக தான் வந்து ஏலமே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான கொட்டையை எடுத்துகிட்டு அந்த பழத்தை வந்து போட்டுறாங்க. இப்போ வந்து பெருக்கிட்டு கூட பழத்துக்கெல்லாம் வந்து காசுலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பெருச்சிக்கிட்டு கொட்டையை மட்டும் கொடுத்துட்டு போங்கம்மா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் காசு, பழம்லாம் வந்து காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நம்ம எவ்வளோ தூரம் பெருக்கிறோம், எந்தெந்த மரத்தில் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மரத்துலையாச்சும் நம்மளுக்கு நிறையா வந்து கிடச்சிடாதா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மரத்தில் நிறையா இருக்குது சொல்லிட்டு. வெயில் வேறு மண்டையை பழகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏதோ நினச்ச அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு வந்து பழம் வந்து இருக்குது. நிறைய பழம் இருக்குது. நிறையா இல்லாட்டாலும் கொஞ்சமாச்சும் இருக்குதுல்ல. எல்லாம் வந்து காய் தான், ஒன்றும் பழுக்கணும். இதெல்லாம் நல்லா காய் தான் நிறைய இருக்குது. இந்த காயிலே வந்து கொட்டை சூப்பராக இருக்குது. கொட்டைலாம் வந்து முத்திடுச்சு. அதனால காயும் உடச்சி கடைச்சிட்டு கொட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பார்த்தல விமானத்து வந்து பழம்லாம் தேவையில்ல, கொட்டை தான் முக்கியம். அவங்களுக்கு கொட்டை தான் எடுக்கிறாங்களே. ஆமாம், காயாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. கொட்டையை எடுத்துனா இந்த போட்டுடுறாங்க. வாங்க ஒன்றும் நிறையா இருக்குதா சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் போகிற அழகா இந்த கொட்டையில் வந்து திரி எடுத்துடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வந்து மஞ்சள் கலர் பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பார்த்து சாப்பிட்டு சும்மா டேஸ்டாக இருக்குது. ஜெயஸ்ரீ, இங்கே பாரு நல்லா பெருசாகுது. நல்லா இருக்குது. நீங்கள் இன்னும் 2 காய் கலராக பேச்சு வச்சுருக்கீங்க. அப்பா ஒரு மரத்தில் பெருகிறாரு, அந்த மரத்துலேருந்து பெருசு. அது வந்து நான் தனியாக வந்து பெருசேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காயை கையில் பற்ற மாட்டேங்குது, கொட்டையை வந்து திருவிட்டு பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டியதுதான்.
ருசி என்னது இந்த போறப்பு தான் ருசிச்சு சாப்பிட. நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்கு. மஞ்சள் கலர் பழம் சூப்பராக இருக்குமா? தோகுல எவ்வளோ சாகுதுன்னு பாருங்களா. இது ஒரு வெடியாக இருக்குது, ஆனால் போடும்போது தவறாக தெரியும், வெடிக்கும் போது ஈஸி நல்லா கிளியராக தெரியும். எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா? வெயில் காலத்தில் எது குடித்தாலே வந்து தண்ணி தாகலாம் வந்து அடையணும் போல். அது நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்து வந்து பழம் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன பிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதனால் நாங்களே ஒரு டைம் வந்து இதுவாகிட்டோம், எப்படி சொல்கிறது, பழம் இல்லை போல் சீசன். அம்மா வந்து பூவெலாம் வந்து காஞ்சிருக்க போது சீசன் முடிஞ்சிச்சு போல் அப்படி இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியில் உள்ளே வர உள்ளே வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வெளில இருக்கிறதுனால வரவங்க போல் அது கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து அப்படியே வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க போல். உள்ளே வந்து அதிக பேர் பார்க்காம இருக்கிறதுனால இதுதான் ஒன்றும் உயிரோட வாழுது. நம்ம கையில் மாட்டி சேர்த்துட்டு எங்கே எல்லாரும் எண்ணெய் விட்டு போறீங்க? ஜெயஸ்ரீ, இது வந்து ஓடை மாரி ஒரு ஓடை. இது வந்து ஆறுக்கும் ரெண்டாண்டி ஆறு ரெண்டாண்டி நடுமத்தில் வந்து ஓடை சூப்பராக போகுது. தண்ணிலாம் வந்து இதில் ரொம்ப நாளைக்கு வந்து வடியாத நிற்கும். இதெல்லாம் தண்ணி சேமிக்கிறது. அது மாதிரி வந்து இந்த மாதிரி இடத்துல தான் தண்ணி நிறைய இருக்கு. வந்து மோட்டு மேலே ஏறணும். பார்த்து எப்படி போயிடு. வாங்க ஏறலாம். நான் ஏறினா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையா பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து முந்திரி பழம் அவ்வளோ இல்லை. திட்டமாக ஒரு மரத்துக்கு ஒரு 20 30 அப்படி தான் இருக்குது. காயில் அதிகமாக இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்ன வந்துக்கணும் பொழுது. அதனால் திட்டமாக பிரிச்சிக்கணும். கேரி வைக்கலாம். வீட்டுக்கு கிளம்பிடுறோம். சரிம்மா. வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து மரத்துக்கிட்டே வந்து பழத்தை பறித்து கொட்டையை வந்து தண்ணி நம்மளால அவங்களால எட்டுன்னு வர முடியாது. அதனால் மொத்தமாக பழத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எட்டுன்னு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மரத்து நெழில் வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி. இது வந்து வெள்ளை கருவளை மரம். இலை வந்து பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. தொட்டாசி நீங்கள் இலை போல தெரியும். முள்ளு மரம் இலை மாதிரி தான் இருக்குது, ஆனால் நெரு இருக்குது. அதான் இது வந்து வெள்ளை கருவளம். கருப்பு கருவளம் இருக்குது. நம்ம ஊரில் கருப்பு கருவளம் இருக்குது, வெள்ளை கருவளம் இல்லை. என் வாயிலே வர மாட்டேங்குது சொல்லிட்டு. கருவால மரம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து எல்லா பழத்தையும் வந்து ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நெருளான இடத்துல வந்து கொட்டையை மட்டும் தனியாக பிரித்து ஒரு பையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பழத்தை அதே இடத்துல வந்து போடுவாங்க. ஃபுல்லாக வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பழம் வந்து. இது வந்து நேற்றவங்க இடத்த வந்து பெருசு வந்து கொட்டை பிரிச்சாங்க போல். அதுக்கு முன்னாடி பெருசதெல்லாம் பாருங்க எந்த இதில் இருக்குது. நிறைய இடத்த போட்டு நிறைய இடத்த சுருங்கி போய் கருத்து போயிருக்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது நேற்று செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கொட்டையெல்லாம் உருவி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வெயில் வந்து அதிகம் இல்லையா, நம்மளே ஒரு அரை மணி நேரம் வெயில் நின்னா வாடிடுவோம். அப்புறம் அது மட்டும் என்ன பண்ணோம், அந்த பழமும் வாடதான் செய்யும். அதனால் பழமும் வந்து நல்லா வந்து வாடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்புறமே. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப வந்து முடியல, அதிகமாக வந்து வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் சரி வாங்க வீட்டில் போய் இது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் எல்லாமே வந்து இங்கே எதுவுமே வந்து அதிகமாக சாப்பிடல. அப்பப்போ ஒரு மரத்துக்கு ஒரு கான்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் சாப்பிட்டு வரமே. நாங்கள் வீட்டில் போய் மொத்தமாக எல்லா காயும் ஒன்றா அறுத்து உப்பு போட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில இது வந்து தோகு இல்லையா ஒரு மாதிரியே லைட்டாக, அந்த இது வந்து உப்பு போட்டு சாப்பிட்டா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போய் வீட்டில் போய் அந்த மாதிரி போய் போட்டு சாப்பிடலாம். ஜெயஸ்ரீ, நம்ம ஒரு வழியாக வந்து முந்திரி தோப்புக்கு போய் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு முந்திரி பறிச்சு வந்தோம். அவ்வளோ வந்து முந்திரி பழம் அவ்வளோ இல்லை. சரி, ரொம்ப நம்ம போன வாட்டிலாம் பார்த்தோம்னா நிறைய கொத்தாக மரத்துக்குலாம் இருந்தது. ஆனால் இப்போ அவ்வளோ கிடையாது. மரத்துக்கு 4 5 தான் இருந்தது. நம்ம வந்து அந்த பழத்தை வந்து பறிச்சுட்டு மரத்துக்கு கீழே வந்து அந்த கொட்டை திருவி போட்டு வந்தோம். அந்த 2 பழத்தை வந்து பறிச்சிக்கின்னு முந்திரி கொட்டையை வந்து திருவி அந்த மரத்துக்கு கீழே கிடச்சிட்டு இந்த முந்திரி பழம் இவ்வளோ தான் பறிச்சு வந்தோம். இந்த வாட்டி கம்மி தான். இது பொருட்டு இதுமாதிரி 2 மாதம் பறிச்சு வந்தோம். இது வந்து அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பாரு. மஞ்சள் கலரு நல்லா சிவப்பு கலர். இதுதான் நல்லா நிறைய இருந்தது. சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் அங்கே சாப்பிட்டா தான் சாப்பிட்டுனே இருக்கும் போது தான் தோணுது. சூப்பராக இருக்குது. இப்படியே சாப்பிட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் வந்து அரிஞ்சி வந்து உப்பு போட்டு குளிக்க சாப்பிட்டா அந்த கரக்கருப்பு நெஞ்சில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? அரிஞ்சு பக்கத்துலேயே குண்டான் எடுத்துட்டு வந்துட்டேன். குண்டான் தான்ட்டேன், சால்ட் உப்பு தான்ட்டேன். நம்ம வந்து 4 பீஸ் அரிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. சரி, நம்ம வந்து திட்டமாக போட்டுக்கணும். நம்ம 2 பேர் தானே, நம்ம 2 பேர் சாப்பிடும்போது திட்டமாக போட்டுக்கணும். மீதி சாப்பிட வரவங்க வந்து அவங்க அரிஞ்சு போட்டு குளிக்க சாப்பிட்டோம். ஏன்னா வந்து அரிஞ்சு உப்பு போட்டு வச்சாலும் வீணாக போயிடும். நம்ம அரிஞ்சு உடனே வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆனால் ஒரு மாதிரியே தண்ணிலாம் ஒரு மாதிரியே அடியில் வந்துடும். சால்ட் போட்டுக்கோமா? அதிகமாக சால்ட் போடக்கூடாதுங்க. சாரில் போல அப்படியே தூவி விட்டு இதுமாரி மின்னு 2 குளிக்க விட்டு அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். சூப்பராகவே இருக்குது. உண்மையுமே அளவோட உப்பு போட்டு அழகாக குளிக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். முந்திரி பழம் சாப்பிடாதவங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள்.
சாப்பிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டு நம்ம முந்திரி பழம் யார் எவ்வளோ சாப்பிடுறான்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார்னு யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.